ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இப்போ இந்த வீடியோவில் ஒரு நியூஸ் ஆனது பார்க்க போகிறோம். என்ன நியூஸ் அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி பல நாள் கனவு எல்லாருக்குமே நிறைவேறியது. அந்த பல நாள் கனவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழக முதலமைச்சராக இப்போ பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய்க்கும் இருக்கும் என்று சொல்லலாம். ஏன்னா அவர் போட்டியிட்டதுக்கு பிறகு நிறைய போராட்டங்களையும் நிறைய சதிகள்லேருந்து தப்பிச்சு வந்தார். அதனுடைய ஒரு இம்பேக்டாக அவர் நேற்று முதலமைச்சராக பதவியேற்ற போது எல்லாருமே எமோஷ்னல் ஆகி இருந்தோம். விஜயுடைய கனவு நினைவாகக்கூடிய அந்த தருணத்தில் குழந்தைகளாகிய சஞ்சய், திவ்யா, சாசா எங்கே என்பது தான் அனைவருடைய கேள்வியாக இருந்தது. ஆக்சுவலி அதை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ கூட போட்டிருந்தேன். இதில் இப்போ என்ன ஒரு விஷயம் வெளியாகிருக்குன்னா, அங்கு உட்காந்துருந்த விஜயுடைய அப்பா அம்மா இருக்காங்கள்ல, அதாவது அந்த குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி, அவங்களுடைய முகத்துலேயும் ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏக்கம் இருந்ததாக தாள்கள் தற்போது வெளியாகிருக்கு. ஸோ அவங்களுடைய ஏக்கம் எந்த அளவுக்கு இருந்தது, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த நியூஸ் ஆனது தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பேசும் பொருளாக மாறியிருக்கு. அவர் முதலமைச்சராக உட்கார்ந்தாலும் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு விஷயம் செய்துட்டு வந்தாலும் தொடர்ந்து சில விஷயங்கள் அவரை சுற்றி ஃபேமிலி ரீதியாக வந்துக்கிட்டே இருக்குது. அதில் தான் இந்த குழந்தைகள் ஆகிய சஞ்சய், திவ்யா, சாசா எங்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு இது வந்திருக்கு. இந்த கேள்வியோடு தாத்தா பாட்டியும் முகத்தில் ஏக்கத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வெளியாகிருக்கு. ஸோ வெளியான அந்த பரபரப்பு தாள்கள் பற்றி தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதை பற்றி தாள்களை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. தமிழகத்தில் முதல்வராக விஜய் பதவியேற்பு விழா நிகழ்வுக்கு யார் யாரோ வந்திருக்கக்கூடிய நிலையில் அவருடைய குழந்தைகளாக இருக்கக்கூடிய சஞ்சய், திவ்யா ஆகியோரை நேற்று பார்க்க முடியவில்லை. அவங்க டியூட் ஏதாவது போட்டாங்களா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும்போது இருந்தது. ஆனால் அது அவங்களோட அஃபிஷியல் அக்கௌண்ட்டாக தெரியாததுனால அவங்க தான் போட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகலை. அதனால் தமிழக அரசியல் வரலாற்றில் இது ஒரு பேசும் பொருளாகவே மாறியிருக்கு. ஆக்சுவலி தமிழக அரசியல் வரலாற்றில் இன்று ஒரு புதிய சகாப்தமே தொடங்கியிருக்கு என்று சொல்லலாம். ஜோசப் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றது பெரும்பான்மையோருக்கு பயங்கர ஒரு ஹாப்பியை கொடுத்தது. நேற்றைய நாள் தமிழ்நாட்டு மக்களுக்கு மறக்க முடியாத திருநாளாக அமைந்தது. மாநிலம் முழுவதும் உற்சாக ஏற்பாடுகள், கொண்டாட்டங்கள் இந்த மாதிரி களை கட்டி ரொம்பவே சந்தோஷமாக இருந்தன. நேற்றைய விழாவுக்கு ராகுல் காந்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேர்ந்த தலைவர்கள், வன்னியரசு, செல்வ பெருந்தகை, நாயனார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் இந்த மாதிரி பல பேர் கலந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் நடிகர்களில் த்ரிஷா, சஞ்சீவ், அர்ச்சனா கல்பதி, மார்டின், விஐபி சந்தோஷம் உள்ளிட்டோர் ஆகியவர்கள் கூட கலந்திருந்தனர். விஜயுடைய தாய் சோபா, தந்தை சந்திரசேகர், விஜயின் உறவினர்கள் கூட எல்லாருமே வந்திருந்தாங்க. இதில் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அதனால் அவர் வரவில்லை. அதேபோல் விஜயின் குழந்தைகளாகிய சஞ்சய், திவ்யா, சாசா வந்திருக்கிறார்களா என பார்த்தபோது அவர்களும் நேற்று வரவில்லை. சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் காலை 10 மணி அளவில் நடைபெற்ற இந்த விழா தமிழக பொறுப்பாளர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேகர் தலைமையில் பிரம்மாண்டமாக அரங்கேறியது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடர்ந்து 9 அமைச்சர்களும் நேற்று பதவியேற்றனர். பொதுமக்கள் இந்த வரலாற்று நிகழ்வை நேரடியாக காணக்கூடிய வகையில் சென்னை பெருநகர மாநகராட்சி பகுதிகளில் 23 இடங்களில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இடங்களில் பெரிய LED மின்னணு திரைகள் மூலம் பதவியேற்பு விழா நேரடியாக ஒளிபரப்பப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அண்ணா நகர் டவுர் பார்க், மெரினா கடற்கரை, கோயம்பேடு மற்றும் தீநகர் பேருந்து நிலையங்கள், புரட்சி தலைவர் டாக்டர் MG ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில்வே நிலையம், பெசன் நகர் கடற்கரை, திருவான்மையூர் பேருந்து, அப்புறம் பனிமனை பகுதி, அப்புறம் கத்திப்பாறை சதுக்கம், செம்மொழி பூங்கா, தீவுத்திடல் பேருந்து நிலையம், நாகேஸ்வர ராவ் பூங்கா, மயிலாப்பூர் குளம் பகுதி, வடபழனி பேருந்து நிலையம், எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதி, நீலாங்கரை கபாலீஸ்வரர் நகர் கடற்கரை, மாதாவரம் பேருந்து நிலையம், மவுண்ட் பூந்தமல்லி சாலை, ராமபுரம் பூங்காவில் LT அருகு, அம்பத்தூர் OT பேருந்து நிலையம், தண்டையார்பேட்டு பேருந்து பணிமனை பகுதி,
அடையாறு பேருந்து பணிமனை பகுதி, திருவாச்சியூர் மண்டலம் சன்னதி தெரு, வடியம்மன் கோவில் பக்கத்தில், மணலி மண்டலம், தேவராஜன் தெரு, வார்டு 22 பக்கத்தில், திருவிகே நகர் மண்டலம், முரசொலி மாறன் பூங்கா, இந்த மாதிரி 23 இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த இடங்களில் நேற்று மக்களும் பார்த்து என்ஜாயும் பண்ணியிருந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதிலுமே விஜய் பதவியேற்பு விழாவுக்கான மாவட்ட உள்ளாட்சி நிர்வாகிகள் மற்றும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் இணைந்து சிறப்பு ஏற்பாடுகள் செய்தது தான் இதோடைய மெயின் ஒரு சக்ஸஸ் காரணம். கோவில்களில் கூட சிறப்பு வழிபாடு, அன்னதானம், இனிப்புகள் விநியோகம் போன்ற நிகழ்ச்சிகளும் தாவேகா தொண்டர்கள் ஏற்பாடு செய்திருந்தாங்க. மக்கள் காலை முதலே விழாவிற்காக திரண்டு இருந்து பார்த்துருக்குறாங்க. பதவியேற்பு விழா நிறைவடைந்ததும் புதிய முதலமைச்சர் விஜய் நேராக சென்னை தமிழக செயலகம் சென்று அங்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில விஷயங்களை செய்தார். இது தமிழ்நாடு மக்களில் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயமாக பதியப்பட்டிருந்தது. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு சூழ்நிலையில் அவருடைய மெயினாக இருக்கக்கூடிய மகள் வரல அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியாக எழுந்தது. அது மட்டும் இல்லாமல் விஜயுடைய தாய் தந்தை கீழே உட்காந்து அவர் அந்த அரியணையில் ஏறுறதை பார்த்து ஒரு பக்கம் ரொம்ப ரசிச்சிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பேரம்பேத்தி இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி வருத்தப்பட்டதாகவும் அவங்க முகத்தில் தெரிஞ்சதாகவும் தெரிய வந்தது அப்படிங்கிற மாதிரி சில பேர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்ருக்குறாங்க. ஸோ இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் எதுவும் நம்ம உண்மை அப்படிங்கிறது அவங்க சொல்கிற வரைக்கும் நமக்கு கன்ஃபார்ம் ஆகாது. அதனால் எதுவாக இருந்தாலும் பொறுத்திருந்து தான் தெரிஞ்சுக்கொள்ளணும். எது என்னவாக இருந்தாலும் அவர் ஆட்சி அமைத்தது எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த சந்தோஷம் தொடர்ந்து நீடிக்குமா அப்படிங்கிறது அவர் ஆட்சி அமைகிறது எப்படி பண்ணுறாரோ அதை பொறுத்து தான் நமக்கு தெரியும். ஸோ அவருடைய ஆட்சி அமைஞ்சிருச்சு. இனி ஆட்சி நடக்கப் போவது எப்படி அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நேற்று கூட அவர் பேசும்போது வெள்ள அறிக்கை விட்டு இப்படி தான் சூழ்நிலை இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். அதெல்லாம் அவர் சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு கூஸ்பம் மூமெண்ட்டாக தான் இருந்தது. இதனிடையே நிறைய வைரலான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்திச்சிருந்தார். அது தொடர்பாகவும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம் கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் அந்த சந்திப்பு எதை பற்றி என்ன மாதிரி அப்படிங்கிற நியூஸ் கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கிடைச்சிருக்கும். கிடைச்சதை நீங்கள் தெரிஞ்சுக்காமல் இருந்தீங்கன்னா கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த தகவல்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த மாதிரி நிறைய அப்டேட்டான நியூஸை நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரசியல் மட்டும் இல்லை, வேறு சில நியூஸ்களும் வரும். எல்லா அப்டேட்டான நியூஸ்களும் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.